ஒன்று புரியுது சிவா, அவர் எந்த விதமான சமரசத்துக்கும் காம்ப்ரமைஸ்க்கு தயாராக இல்லை. ஃபைட் டு த ஃபினிஷ். எவன் போகிறதுனாலும் போங்க. அவர் இந்த முடிவு வந்த பிறகு இந்த 5 பேருமே பயப்படுவான் சொல்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் பேசியிருப்பார், தங்கமணியோ இன்னும் XYZ ஒன்றுபடுவோம்னு. அதனால் அது இப்போயே முடிவு பண்ணிடுறது. இப்போயே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சாச்சு. இல்லை, எடப்பாடியோட இந்த மெசேஜ் வந்து பாஜக தலைமைக்கு சேர்த்து தானே? எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். அதாவது இந்த மெசேஜ் வந்து அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கருத்தையே கொண்டு இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எவ்ரி முன்னாள் எக்ஸ் மினிஸ்டர் இதே ஒப்பீனியன் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் அந்த 5 பேர் குறிப்பாக. ரெண்டாவது பிஜேபி கொடுக்குற மெசேஜ், என் விவகாரத்தில் நீ தலையிட்டினா உனக்கு சிக்கல் வரும். இது எங்கள் கட்சி விவகாரம். ஏன்னா ஒரு கண்டிஷனில் தான் உள்ளே சேர்ந்துருக்காரு அலையன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கல அவர். அன்றைக்கி ப்ரெஸ் மீட் வந்து காலையில் 12 மணி, 1:30 மணி, 3:30 மணி, 5:30 மணிக்கு தான் வந்தது. அந்த கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் பேரம் பேசப்பட்டதில் வந்த விளைவு என்னென்னா ஒன்று தான், எங்கள் கட்சி விவகாரத்தில் நீ தலையிடக்கூடாது. ஒத்துக்கிட்டார் அமித்ஷா. அமித்ஷா அன்றைக்கி 4 நாள் மேலே தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸ்கிட்ட டெல்லியில் பேசும்போது அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டு இருக்காருன்றாங்க. அதிமுக உள்விவகாரங்களை தலையிட வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்.